நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா பண கஷ்டம் இருந்துட்டு தாங்க இருக்குது. இந்த கஷ்டத்தை சந்திக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. பணத்திற்கு தட்டுப்பாடு இல்லாமல் செல்வ செழிப்பாக வாழ்க்கையை வாழ வேணும் என்பதற்காக நம்ம எல்லோருமே கடுமையாகத்தாங்க உழைச்சிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் கையில் பணம் தங்குவதில்லை, வீட்டிலையும் பணம் தங்குவதில்லை அப்படிங்கிற பிரச்சனையை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் மேலுமே பண பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் நிறையவே இருக்குதுங்க. ஆன்மீக ரீதியாக என்னென்ன பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள்லேருந்து விடுபடுவது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே பண கஷ்டம் வராது என்ற நிலையை வராமல் காத்துக்கொள்வதற்கு நம்ம என்னென்ன விஷயங்களை செய்ய வேணும் அப்படின்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமா இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாக இருக்குதா? திருமண வரன் கைகூடுற மாதிரி கைகூடாமல் போய் தள்ளி கொண்டே போயிட்டு இருக்குதா? இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. பண கஷ்டங்கிறது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்ம சந்திச்சுட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. பணத்திற்கு தட்டுப்பாடு இல்லாமல் செல்வ செழிப்போடு நம்முடைய வாழ்க்கையை வாழ வேணும்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். அதுக்காக நம்ம கடுமையாக உழைச்சிட்டு வரோங்க. இருந்தாலும் நம்முடைய கையில் பார்த்திங்கன்னா பணம் தங்குறதே இல்லை. ஏதாவது ஒரு வகையில் செலவாகிட்டே இருக்குது. நம்ம எதிர்பாராத நேரங்களில் கூட செலவு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்லி புலம்பதை நாம் கேட்டிருக்கிறோம். மேலுமே பண கஷ்டம், பணத்தட்டுப்பாடு, கடன் பிரச்சனை போன்றவை இல்லாமல் வாழ வேணும்னு தான் நம்ம எல்லோருடைய ஆசையாகவும் இருந்துட்டு இருக்குதுங்க. அதுக்காக நம்ம எல்லோருமே கடுமையாக உழைச்சிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதை தவிர்க்க முடியாத காரணங்களால் பண கஷ்டம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு விடுதுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து சீக்கிரமாக மீண்டு வந்துடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அதை சமாளிக்கக்கூடிய திறமை வச்சுருப்பாங்க. ஆனால் சில பேரால் அந்த நெருக்கடியில் சிக்கிட்டு சீக்கிரமாகவே வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. அதனால தான் சில ஆன்மீக பரிகாரங்களை செஞ்சிங்கன்னா எப்போதுமே பண கஷ்டத்தில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது மட்டும் இல்லாமல் உங்களை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்வதால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியுங்க. அதுலேயும் குறிப்பாக பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் தீர இந்த 8 பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டமானது தீர்ந்து விடுங்க. முதல்ல பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமை நாளிலையும் பச்சரிசியை காணிக்கையாக வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. மேலுமே உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு பச்சரிசியால் அபிஷேகம் செய்யுங்க. இல்லைன்னா பச்சரிசியை நெய்வேத்தியமாக படைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. இந்த வழிபாட்டின் போது ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. இந்த எளிய பரிகாரம் சிவபெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இதனால் பண பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியானது நிலவுங்க. அதிர்ஷ்டம் பெருகி கொண்டே போகும். உங்கள் வீடு தேடி செல்வ வளமானது வந்து சேருங்க. நேர்மறையான ஆற்றல்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. இரண்டாவதாக பார்க்க போகிற பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பொருளாதார நிலை உயர வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்கள் வீட்டில் குபேர எந்திரம் வாங்கி வைக்க வேணுங்க. உங்கள் வீட்டினோட வடகிழக்கு மூலையில் குபேர எந்திரத்தை வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். இது செல்வத்திற்கு அதிபதியான குபேரனுக்குரிய திசையாகுங்க. இந்த குபேர எந்திரம் செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிக அளவில் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இது நிதி நிலைமையை உயர உதவியாக இருக்குங்க. பண பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்கும். மேலுமே வாஸ்து சாஸ்திரப்படி வடகிழக்கு திசையில் கனமான பொருட்களை நீங்கள் வைக்கக்கூடாதுங்க. மேலுமே உடைந்த மற்றும் தேவையற்ற பொருட்களை வைக்கக்கூடாதுங்க. இந்த திசையில் நீங்கள் செருப்பு விடக்கூடாதுங்க. கழிவறையும் இந்த திசையில் நீங்கள் அமைக்கக்கூடாது. வடகிழக்கு திசை எப்போதுமே சுத்தமாக பிரகாசமாக இருக்க வேணும். இதனால் நிதி வெற்றி போன்ற இரண்டுமே வீட்டில் எப்போதுமே நிலைத்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது.
நாம மூன்றாவதாக பார்க்க போகிற பரிகாரம், உங்கள் வீட்டில் சின்ன நீர்க்கசிவு இருந்தாலும் அதை அலட்சியமாக நினைத்து நீங்கள் விடக்கூடாது. இதனால் பெரிய அளவிலான செலவு, பண இழப்பு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. உங்களோட வீட்டில் பைப் லைனில் ஏதாவது நீர்க்கசிவு ஏற்படுவது, கழிவறைக்கு செல்லக்கூடிய பைப்புகளில் நீர்க்கசிவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து செலவு வந்து கொண்டே இருக்குங்க. வீண் செலவு, பண விரயம், பண இழப்பு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. மேலுமே பண பற்றாக்குறையும் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். மேலுமே பார்த்திங்கன்னா சமையலறை, கழிவறை என எங்கு நீர்க்கசிவு இருந்தாலும் சரி அதை உடனடியாக நீங்கள் சரி செய்து விட வேணுங்க. இது உங்களுடைய நிதி ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வாஸ்து சாஸ்திரப்படி வடக்கு திசை என்பது குபேரனுக்குரிய திசையாகும். இது பணம் மற்றும் வெற்றியுடன் தொடர்புடைய திசையாகவும் சொல்லப்படுது. இந்த திசையில் நீங்கள் கழிவறையை அமைச்சிங்கன்னா செல்வம் சேர்வது தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலுமே உங்கள் வீட்டில் தீய சக்திகளுடைய அதிர்வலைகள் அதிகமாகவே இருக்குங்க. வடக்கு இல்லைன்னா மேற்கு திசையில் நீங்கள் கழிவறையை அமைப்பதற்கு பதிலாக நீர் அமைப்புகளை நீங்கள் வைக்கலாங்க. அது ரொம்பவே நல்லது. இப்படி நீங்கள் வைப்பதனால உங்கள் வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்குங்க, நன்மைகள் அதிகரிக்க வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் வீட்டில் செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்குங்க, சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். அதே போல் மணி பிளான்ட் என்பது பொருளாதார வளர்ச்சி மற்றும் நேர்மறையான ஆற்றல்களை அடையாளமாகவும் சொல்லப்படுது. அதனால தான் வீட்டில் பசுமையான மணி பிளான்ட்டை வைத்து வளர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. வாஸ்து சாஸ்திரப்படி மணி பிளான்ட் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிக அளவில் இருக்குதுங்க. இதை வீட்டிற்கு தென்கிழக்கு திசையில் வைப்பது ரொம்பவே சிறப்பானது. இது பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்குரிய திசையாகும். இது மகாலட்சுமியுடன் தொடர்புடைய திசையாகவும் சொல்லப்படுது. அதனால தான் இந்த திசையில் வளர்ச்சியான பொருட்களை வைக்கும்போது உங்கள் வீட்டில் செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும், நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும், நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கையானது கிடைக்குங்க. வாஸ்து சாஸ்திரப்படி மணி பிளான்ட்டை வாட விடாமல் நீங்கள் நல்ல முறையில் பாதுகாக்க வேணும். காய்ந்த இலைகள் இருந்துச்சுன்னா அதை உடனடியாக அகற்றி விடுவது ரொம்பவே நல்லது. நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் மணி பிளான்ட் செடியை வடகிழக்கு திசையில் நீங்கள் வைக்கக்கூடாதுங்க. அதே போல் நீங்கள் நேரடியாக இந்த செடியை தரையில் வைத்து வளர்க்கக்கூடாது. இந்த செடி வளர வளர உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளானது படிப்படியாக குறைந்து விடுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா சுத்தமான தெளிவான முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை உங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய பெட்டி இல்லைன்னா பீரோவில் வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வாஸ்து சாஸ்திரப்படி கண்ணாடி என்பது உங்களுடைய செல்வ வளத்தை எதிரொலிக்கக்கூடியது, தன்மை கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. பணத்தை வைக்கும் இடத்துல கண்ணாடியை நீங்கள் வச்சிங்கன்னா வீட்டுக்கு 2 மடங்காக பணம் வந்து கொண்டே இருக்குங்க. இது உங்களுடைய சேமிப்பை பல மடங்காக பெருக செய்வதற்கு மிக சிறப்பான வழியாகவும் சொல்லலாங்க. இது செல்வ வளத்தை பெருக செய்வது மட்டும் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சியை நிலைத்திருக்கவும் செய்வதில் முக்கிய பங்கு வகிக்குது. மேலுமே கையில் பண மூட்டையோடு இருக்கக்கூடிய குபேரர் சிலையை நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். அப்படி உங்களால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க குபேரருடைய பையென்று சொல்லக்கூடிய நீங்கள் குபேரர் பையை வாங்கிட்டு வந்து கூட அதில் காசு போட்டு வைக்கலாம். இல்லைனா மஞ்சள், அரிசி, ஏலக்காய் போன்ற மங்கள பொருட்களை போட்டு கூட உங்கள் வீட்டில் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. இந்த பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வெற்றி, செல்வ வளம், அதிர்ஷ்டம், ஆற்றல் போன்றவற்றை ஈர்க்கக்கூடிய தன்மையானது அதிக அளவில் இருக்குது. இந்த பை எப்போதுமே உங்களுடைய வீட்டில் இருந்துச்சுன்னா பொருளாதார நிலைமையில் வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே செல்வ வளமானது அதிகரித்து கொண்டே இருக்குங்க. நீங்கள் லக்ஷ்மிக்குரிய மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வந்தாலே போதுங்க, செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியுடைய அருளானது உங்கள் வாழ்க்கையில் பரிபூரணமாக நிறைந்திருக்குங்க. பணத்தை ஈர்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப சுலபமான வழியாகவும் சொல்லப்படுது. நீங்கள் முழு நம்பிக்கையோடு மகாலட்சுமிக்குரிய மந்திரத்தை அடி மனசிலிருந்து உச்சரிப்பதால் குறைவில்லாத செல்வம், அமைதி, அதிர்ஷ்டம் போன்றவை பெருகி கொண்டே இருக்குங்க. நீங்கள் தினமும் இந்த மந்திரத்தை சொல்வதை வழக்கமாகவே வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் மேற்சொன்ன இந்த பரிகாரங்களை செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம், பண தட்டுப்பாடு, கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே வராதுங்க.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்தோட பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லக்ஷ்மி தேவி பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் ஓம் மகாலட்சுமியே போற்றி என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.